ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா, கார்ப்பரேட்ல நடக்கிற ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்த பத்தி தான் பேச போறேன். ஆமாங்க, ரேட்டிங்கே இல்லாம சேலரி இன்கிரிமெண்ட்ஸ் நடக்குது. ஐயய்யோ! இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, திஸ் இஸ் த மோஸ்ட் ட்ரெண்டிங் திங். நெறைய எம்என்சிஸ் வந்து இப்போ அடாப்ட் பண்ற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்ஸே இல்லாம சேலரி ரிவிஷன் குடுக்குறது. ரேட்டிங்கே இல்லாம பெர்ஃபார்மன்ஸ எப்படி மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்படிதாங்க பண்ணிட்டுருக்காங்க. இப்போ எப்படின்னா கார்ப்பரேட்ஸ்ல எவ்ரி டே யுவர் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் மானிட்டர்ட். அதாவது இந்த மினிட் வந்து ஒரு மாசமா உங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்ல அப்படிங்கிறத உங்க மேனேஜர் வந்து நோட்டீஸ் பண்ணாருன்னா, இம்மீடியட்டா யூ வில் பி மூவ் டு பிஐபி. தட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மென்ட் பிளான். பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மென்ட் பிளான் நெறைய கம்பெனிஸ்ல 3 மந்த்ஸ் டைம் பீரியடுக்கு இருக்கும். அந்த டைம்ல உங்க பெர்ஃபார்மன்ஸ கன்டினியூவஸா மானிட்டர் பண்ணுவாங்க. ஆல்சோ யுவர் இம்மீடியேட் மேனேஜர் வந்து வந்து ஒரு மென்டார் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஹவ் டு இம்ப்ரூவ். ஹவெவர் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மென்ட் பிளான பார்த்து எல்லாரும் பயப்படுறதுக்கான ரீசன் என்னன்னா, இன்கேஸ் 3 மந்த்ஸ்ல உங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ மீட் பண்ணலன்னா, யூ வில் ஹேவ் டு லீவ் தி ஆர்கனைசேஷன். ரேட்டிங் பேஸ் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைங்கிறதுனால உங்கள் மேனேஜர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக உங்ககிட்ட கான்வர்ஸ் பண்ணுவாங்க. என்ன சரியாக இருக்குது, என்ன தப்பாக இருக்குது, பிகாஸ் அவங்களுக்கும் வந்து கண்டினியூவஸ் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்லி குட் பெர்ஃபார்மர்ஸை மட்டும்தான் ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் ஆவரேஜ் பெர்ஃபார்மர் பிலோ ஆவரேஜ் பெர்ஃபார்மர்ஸை வந்து இன்க்ரிமெண்ட்ஸ் வரைக்கும் ரீட்டைன் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் வாட் த ஹோல் ஸ்ட்ராட்டஜி இஸ். ஸோ இப்போ வந்து இன்க்ரிமெண்ட்ஸ் வந்து ஏப்ரல் மாதத்தில் நடக்குதுன்னா, கம்பெனி என்ன நம்புதுன்னா, இன்னைக்கு என் கூட இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸுமே பெர்ஃபார்மர். அதனால அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்க்ரிமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்னியோட ட்ரெண்டிங்கான திங். ரேட்டிங்கே இல்லைனா எப்படிங்க எனக்கு சேலரி ரிவிஷன் கொடுப்பாங்க? ஃபஸ்ட்டு 3 ரேட்டிங்க்கு 5%, 2 ரேட்டிங்க்கு 10%, 1 ரேட்டிங்க்கு 15% கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படிங்கிற கேள்வி உங்கள் மைண்டில் வந்ததுன்னா, இப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு ரேட்டிங்கும் கிடையாது, ரேட்டிங்கை பொறுத்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் கிடையாது. எஸ், ஸோ இப்போது ரேட்டிங் இல்லாமல் இன்க்ரிமெண்ட் எப்படி வருதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்து எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்க்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி இல்லை ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் வந்து ஒரு சேலரி ஸ்டடி பண்ணுறாங்க. உங்கள் ரோலுக்கு மார்க்கெட்டில் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து இன்க்ரிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட மார்க்கெட் வேல்யூ வந்து 100 ரூபீஸ். இன்னைக்கு உங்கள் ஆர்கனைசேஷனில் உங்கள் சேலரி 60 ரூபீஸ்னால் உங்களுக்கு ஒரு 15% ஹைக்கு கிடைக்கும். இதுவே வந்து மார்க்கெட்டில் உங்களோட வேல்யூ வந்து 100 ரூபீஸ், பட் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு 105 ரூபீஸ் பே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, பேருக்கு ஏதோ 5% போட்டு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. ஸோ லெஸ்ஸர் த சேலரி பெட்டர் த இன்க்ரிமெண்ட். அதுதான் வந்து இதோட ஸ்ட்ராட்டஜி. எல்லா எம்ப்ளாயீஸையுமே மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எடுத்துட்டு வர்றதுக்காக தான் இந்த ரேட்டிங் சிஸ்டமை ஸ்கிராப் பண்ணியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி யூ லைக் திஸ் வீடியோ. இதே மாதிரி இன்னும் பல வீடியோஸ் போடுவேன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. We'll meet you up with a new video. Until then, tata, bye bye.